முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்து நேரில் அழைத்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை முடிவு செய்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நேற்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 45 இடங்களில் சோதனை என்பது நடத்தினர். 7 பேர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு சென்று சோதனை நடத்தினார்கள். அவர்களிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அவருடைய வீடு, மதுபான ஆலைகள், பாட்டில் நிறுவனங்கள், டாஸ்மாக் சரக்குகளை கையாளும் போக்குவரத்து நிறுவனங்கள், மாவட்ட டாஸ்மாக் அலுவலகங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும் உரிமையாளர் அந்த வீட்டில் இல்லாத காரணத்தினால் அந்த இடத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதனை சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பி ஆய்வு செய்யக்கூடிய பணி மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்து நேரில் வரவழைத்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். சட்ட நடவடிக்கையிலும் இறங்கி இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.